ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டு நம்ம எதுவுமே பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஸோ ரொம்ப பிரேக் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. எனக்கும் கொஞ்சம் டயர்டானதுனால செகண்டரி கொஞ்சம் நின்றுட்டு அப்படி இப்படின்னு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என் சைக்கிளுக்கும் வந்து ப்ராப்பரான ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. அடிக்கடி ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஒரு லாங் பிரேக் 1 வீக். ஸோ ஆஃப்டர் 1 வீக் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து அரிக்கமேடு போகிறோம். ஸோ மேப்பில் லொக்கேஷன் பின் பண்ணிருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம அரிக்கமேடு தான் போகிறோம். அரிக்கமேடு தான் வந்து இங்கே பாண்டிச்சேரியோட மெயின் போர்ட்டாக இருந்தது. ஸோ இங்கேருந்து 7 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ வெப்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ராவல் பண்ணுவோம், ஃபோட்டோகிராஃப் பண்ணுவோம். ஸோ நான் போகிற வழி போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் போயிட்டு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக கைஸ் நம்ம வந்துட்டோம். இன்னொரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்குது அரிக்கமேடுக்கு. ஸோ இதுதான் வந்து நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கோணலாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னோடய மவுண்ட் கொஞ்சம் சரியில்லை. ஐ திங்க் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸ்டாப்புன்னு போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காக ஸ்டாப்புன்னு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியலை. ஓகே, அரிக்கமேட்டுக்கு வந்தாச்சு. பட் கேட் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ இதையும் அவங்க டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி வச்சுருக்காங்க. க்ளோஸ்டானா? ஓ ஓகே. ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். சைக்கிளை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நம்ம சைக்கிளை இங்கேயே விட்டுட்டு நான் அவங்கள்ட்ட போயிட்டு வரேன்.
ஓகே, கீழே நாட் போட்டாரு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இப்படி தான் போகணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டைமில் வந்து இது அதனால் போர்ட்டாக இருந்ததாக சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து அரிக்கமேடு போர்ட். ஆக்சுவலாக இதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. ஐ மீன் ஷிப்பிங் போர்ட். இங்கே தான் வந்து ஹார்பர் மாதிரி வச்சுருந்துருக்காங்க போல் ஒரு டைமில். இன்னொன்று இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இதுதான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் மூவி எடுத்த ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அரிக்கமேடு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஷூட்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக இருக்குது கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த போர்ட்டுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அதுவாக தான் இருக்கும். ஸோ அங்கே ஏதோ வே போகுது, நம்ம அதையும் பார்ப்போம். ஐ திங்க் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கும். ஸோ இது ஒரு பெரிய இடம் போல். நம்ம சுற்றி பார்த்துட்டு என்ன ஏதுன்ட்டு பார்ப்போம்.